அஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு த ஷோ அறிந்தும் அறியாமலும். அதுக்கு முன்னாடி அர்ஜுன் வெல்கம் டு த ஷோன்னு சொல்லணும். ஏன்னா அறிந்தும் அறியாமல் நிகழ்ச்சிக்கு மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நீ வந்திருக்க, வாழ்த்துக்கள். இந்த வார ஷோவில் நான் எடுத்திருக்க கெஸ்ட் யார் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு டைரக்டர், அப்புறம் ஆக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் கம்போசர், லிரிக்ஸ் ரைட்டர். யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ்ஜே சூர்யா. ஸோ எஸ்ஜே சூர்யா அப்படின்னே வந்து எல்லாருக்குமே இப்போ நிறைய விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஞாபகம் வரும். அவரோட சினிமா பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி சினிமாக்குள்ளே வந்தார் சார்? அது வந்து எஸ்ஜே சூர்யா பயணமாக எடுத்துக்க முடியாது, ஜஸ்டின் செல்வராஜ் பாண்டியனுடைய பயணமாக எடுத்துக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அவருடைய பெயர் வந்து ஜஸ்டினாக தான் இருந்தது. ஜஸ்டின் செல்வராஜ் பாண்டியன் அப்படின்றது அவருடைய பெயராக இருந்தாலும் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் ஜஸ்டின் ஜஸ்டின் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இன்றைக்கும் ஆரம்பத்திலேருந்து சூர்யாவோட பழகுன்றவர்களாம் அவரை அப்படி தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சினிமா மேலே வந்து மோகம்னா அப்படி ஒரு மோகம். பெரும்பாலான கலைஞர் இந்த சினிமா உலகத்தில் யார் யாரெல்லாம் பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்தா சின்ன வயசுலேருந்து அதுதான் குறி அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஜெயித்தவங்க தான். சூர்யாவுடைய போராட்டம்க்கு அது வந்து மிக 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 பெரியது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில போராட்டங்களை கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். சினிமாவில் வந்து நுழையிறதுன்றது இப்போ கூட பார்த்தா கொஞ்சம் வந்து கார்ப்பரேட் சைடில் வந்து நிறைய பேரால் என்ட்ராக முடியுது. அதாவது இந்த சட்டையில் அழுக்கப்படாமல் நுழையலாம். கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் வந்து நமக்கு வசதி இருந்ததுன்னா தாங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதில் தாங்களே நடித்து அதை பழைய இயக்குனர்கிட்ட காட்டி சில பேர்கிட்ட உதவி இயக்குனராக செய்கிறதுக்கு அது வாய்ப்பு அமைது. சில பேருக்கு வந்து நேரடியாகவே படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு அதில் கிடைக்கிது. ஆனால் ஜஸ்டினுடைய ஆரம்ப கட்டத்தில் அது மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இல்லை. அவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து தான் வந்தவராக இருக்கார். அதனால் சினிமாவில் நுழையிறதுக்கு முன்னாடி அவர் சென்னையில் பார்க்காத வேலையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜிஎம் குமார், லிவிங்ஸ்டன் இவங்களுடைய நட்பெல்லாம் ஜஸ்டினுக்கு கிடைக்கிது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதர்ச இயக்குனராக அந்த காலத்தில் இருந்தவர் பாரதி ராஜா. அவர்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு தீவிர முயற்சியில் இருந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேப்டன் மகள் படத்தில் வந்து ஜிஎம் குமார் முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்தார். அந்த படப்பிடிப்பு ஜிஎம் குமாரோட ஜஸ்டின் அப்படின்ற சூர்யா வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த படப்பிடிப்பு பூராவும் இருந்தார். கேப்டன் மகள் திரைப்படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது வெற்றி படமாக அமையலை. ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான் அந்த படம் பாரதி ராஜாவுக்கு. அதுக்கு பின்னால், அதாவது அவ்வளோ பெரிய செட்பேக்கு பின்னால் அவர் மீண்டும் வந்து விஸ்வரூபம் எடுத்த படம் தான் கிழக்கு சீமையில். இந்த கிழக்கு சீமையில் படம் நடக்கும்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு இன்னி வரைக்கும் நினைவில் இருக்குது. இந்த படப்பிடிப்புக்கு ஜஸ்டின் வந்துட்டாப்புல. இது வந்து பாரதி ராஜாவும் அழைச்சி வரல, இவரும் அழைச்சி வரல. ஷூட்டிங் நடக்குது, நம்ம போவோம், எப்படியாவது அங்கே வந்து வேலை தேடிக்கலாம் அப்படின்றது அவருடைய ஐடியாவாக இருந்திருக்கு. ஒரு காதல் காட்சி ஒன்று படமாயிட்டு இருந்தார் டைரக்டர். அந்த படத்தில் இளம் ஜோடிகளாக நடித்தது விக்னேஷ், ருத்ரா, 2 பேரும். அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு காதல் காட்சி. அந்த காதல் காட்சி வந்து ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி இருந்தது அந்த இடத்துல. அந்த குன்று மேலே அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி காதல் காட்சி. எப்போவுமே வந்து சினிமா ஷூட்டிங்கில் வந்து நடிகர் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து கேமரா வச்சு யார் எப்படி யார் பொசிஷன் பார்க்குறதுக்காக 2 பேரை நிற்க சொல்லுவாங்க. குடும்பம் வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் அந்த பொசிஷன் கொடுப்பாங்க. ஹீரோவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுப்பாரு, அந்த ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுப்பாரு. பொசிஷன் கொடு அப்படின்னு டேரக்டர் சொன்னோடனே கடகடன் ஏறி பொசிஷன் கொடுத்தது சூர்யா. டேரக்டர் அங்கேருந்து பார்த்துனே இருக்காரு. சூர்யாவை அப்போ தான் பார்க்குறாரு. யார் நீ? எஸ் சார் சார். அதாவது டேரக்டர் சில நேரத்தில் வந்து எப்படி கோபமாக பேசுவார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி ஏதோ ஒரு பெரும்பாலும் இவ்வளோ கோவப்பட மாட்டார் டேரக்டரு. அன்றைக்கி வந்து ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் வந்து பொசிஷன் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ 2 கோபம் இருக்குது. சொன்ன உடனே ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் பொசிஷன் கொடுக்கலன்றது ஒன்று, அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுக்க வேண்டிய பொசிஷனை யாரோ ஒருத்தர் கொடுக்குறாரு, யார் இவர்? அந்த மோட்டில் அவர் கோபத்தோடு கேட்ட உடனே இவருக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கே வாய் வரல. தட்டு தரு மாதிரி அப்புறம் சார் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். பயங்கர கஷ்டம். எனக்கே ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு விசாரித்த போது தான் அவர் எப்படி அங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்றத பற்றி சூர்யா சொன்னாப்புல. எப்படியாவது இந்த படப்பிடிப்பை பாரதி ராஜா கூட ஏதாவது சினிமா மேலே இருந்த அந்த தாகம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து எஸ்ஜே சூர்யா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் நடிகராகவும் சக்ஸஸ்ஃபுல் இயக்குனராகவும் இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த மாதிரி தாகமும் இது போன்ற அவமானங்கள்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு அர்ப்பணிப்போட சினிமாவை அணுகியது தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால் கூடவே இருந்தோம்னா எப்படி பாரதி ராஜா படமாக்குறாரு எப்படின்னு கற்றுக்கலாம் இல்லையா?
அந்த ஒரு முனைப்பில் வந்துட்டார். அவர்கிட்ட போய் சேர்றது அப்படின்றது அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் அப்ளிகேஷன் போட்டெல்லாம் சேர முடியாது. ஏன்னா ஏற்கனவே பாரதி ஆஃபீஸில் ஒரு 100 பேர் வெயிட் பண்ணுறான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரணும். கியூ கொஞ்சம் பெரிய கியூ. பெரிய queue. அந்த கியூ எப்படி பார்த்தாலும் கடைசியில் நிற்கணும். அதனால் கியூ அப்படியே ஸ்கிப் பண்ணி முன்னாடி வந்துட்டாப்புல. இப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாரதி ராஜாவே கொஞ்சம் அவர் மேலே பரிதாபப்பட்டு அந்த படத்துலேயே ஒரு சின்ன சீனில் நடிக்க வச்சிருப்பார். சொத்து புறா போனா கூட சரிடா, ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன்டா. அடாங்க இருப்பேன் தங்கச்சி செய்முறை செய்யறதுக்காக கொடுத்த தாலி சங்கிலி. இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டராகவும் எஸ்.ஜே. சூர்யா ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. இன்னும் சரியாக சொல்லணும்னா சினிமா உலகத்தில் முதல்ல ஒரு டைரக்டராக தான் ப்ரூவ் பண்ணேன். ஆனால் அவருடைய உள் மனசில் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து நடிப்பு தான். ஆமாம், எப்படியாவது நடிகணும் அப்படின்ற ஆசையில் தான் வந்தார் அவர். அதுக்கான வாய்ப்பை பாரதி ராஜா அந்த படத்தில் கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமே வந்துட்டு வசந்த் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு டிராவல் எப்படி சார் நடந்தது அவருக்கு? அதுக்கப்புறம் வசந்த்கிட்ட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சது வந்து நிஜமாகவே அவருடைய கரியரில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு உதவிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே தான் இவரும் மாரிமுத்து எஸ்.ஜே. சூர்யா பற்றி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஆசையிலும் அப்போ தான் வளர்ந்து வர்ற ஸ்டாரு அஜித். அவரோட நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு அந்த படத்தில் சூர்யா கிடச்சிது. அந்த படத்தை தொடர்ந்து வந்து உல்லாசம் அப்படின்ற படத்தில் ஜேடி டைரக்ட் பண்ணார்ல, அந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு சூர்யா. ஓகே. இந்த ஆசை படத்துடைய படப்பிடிக்கும் போதே இவரோட நல்ல ரேப் இருந்திருக்கு அஜித்துக்கு. அதனால் அடுத்த படம் பண்ணும்போது சூர்யாவை கூப்பிட்டு என்னங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா விசாரிச்சது மட்டும் இல்லாமல் ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு அஜித்தே சொல்லியிருக்கார். அப்படி உருவான ஸ்கிரிப்ட் தான் வாலி. அதாவது மற்றவங்களாம் வந்து போய் வாய்ப்பு கேட்பாங்க கதாநாயகனாக பார்த்து ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொன்ன ஒரு டைரக்டர் தான் சூர்யா. அதுக்கப்புறம் 20 டேஸில் உட்காந்து அந்த கதையை எழுதி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கப்புறம் அந்த கதையை படமாகிறதுக்காக எஸ்.ஜே. சூர்யா சேர்ந்து முயற்சி பண்ணி தான் எஸ்.எஸ். சக்கரவர்த்திக்கிட்ட அந்த படம் வாய்ப்பு போச்சு. எஸ்.எஸ். சக்கரவர்த்தி உடனே வாய்ப்பு கொடுத்தாரு. வாலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அஜித் தன்னுடைய திரை வாழ்க்கையில் முதலாக டூயல் ரோல் நடித்த படம். சினிமா நடிகர்களுக்கு வந்து இந்த 25வது படம், 50வது படம், 100வது படம்லாம் கண்டம் அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த டூயல் ரோல் படம் கூட கண்டம் தான். டூயல் ரோலில் எல்லாரும் ஜெயிச்சவங்க கிடையாது. சில பேருக்கு தான் மிகப்பெரிய வெற்றி முதலாகவே டூயல் ரோல் நடிக்கும்போது கிடச்சிருக்கு. அப்படி கிடைச்ச வெற்றி தான் வாலி திரைப்படத்துடைய வெற்றி. அந்த படத்தை பற்றி சொல்லும்போது வாலி வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ கேவ் எவ்ரிதிங் ஐ ஹேட் அப்படின்னு ஒரு பேட்டியில் அஜித் சொல்லியிருக்காரு. அப்படின்னு அதாவது அந்த படம் எவ்வளவு நெருக்கமாக அவருக்கு இருந்தது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த படத்துக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், அதாவது அவ்வளோ அர்ப்பணிப்போட நடித்தேன் அப்படின்னும்போது அஜித்தை எந்த அளவுக்கு ஊடுருவன்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கும் பார்த்தா அந்த படம் 2 ரோல் அந்த அண்ணன் தம்பி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஹைலைட்டு தான். அதுக்கெல்லாம் காரணம் முக்கியமாக ஸ்கிரிப்ட், நோ டவுட். அஜித்துக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் இருக்க நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். அப்போ அவங்களோட நட்பு எப்படி இருந்தது? இல்லை, அந்த நட்பு தானே அஜித் இவரை டைரக்டர் ஆக்கிறதுக்கே காரணமாக இருந்தது. படப்பிடிப்பு ஆரம்பித்த பிறகு பல பேருக்கு நட்பு. இவரை பொறுத்த வரைக்கும் உதவி இயக்குனராக இருக்கும்போது அந்த நட்பு தொடங்கிடுச்சு. காரணமாக தான் அஜித் தன்னுடைய கரியரில் மிக முக்கியமான படமாக அதை வச்சுக்கிட்டாரு. அவருக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்தார். எப்போதுமே முதல் படம் ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹீரோவும் டைரக்டரும் வந்து அந்த காம்பினேஷனில் அடுத்த படம் ரசிகர்களும் எதிர்பார்ப்பாங்க, சினிமா சார்ந்த பீப்புள்ஸுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் அஜித்தை தவிர்த்துட்டு அடுத்த படம் வந்து குஷி விஜய் அவர்களோட சேர என்ன காரணம்? அதுக்கு காரணம் சார் இதில் வந்து சின்னதாக ஒரு விஷயமும் சொல்லிக்கிறேன், சண்டையா அப்படின்னு போட்டுக்கலாம் சார். இல்லை, 2 பேருக்கும் எந்த சண்டையும் இல்லை. ஓகே. இவர் வந்து அடுத்து விஜய் வச்சு படம் பண்ணார்னா முக்கியமான காரணம் ஏஎம் ரத்தன். ஓகே. அவர் வாலி படத்தை பார்க்குறாரு. ஏஎம் ரத்தனத்தை பொறுத்த வரைக்கும் திறமையாளர்கள் எங்கே இருந்தாலும் அவர் உடனே அப்சர்வ் பண்ணி தன்னுடைய கம்பெனியில் அவங்க வச்சு ஒரு படம் பண்ணுவார். இவர் படம் பண்ண முறையும் பிரமாதமாக இருந்தது, படமும் மிகப்பெரிய வெற்றி. அப்போ வந்து அவர் விஜயனுடைய காட்சிட்டு ஏஎம் ரத்தத்துட்டு ஓகே அஜித்துக்கு உள்ள சக்ஸஸ் படம் கொடுத்துருக்காரு, இவரை வச்சு விஜய்க்கு படம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கேட்டிருக்காரு. இவர் அப்போ அந்த குஷின்ற கதையை வச்சுருந்தார். அந்த கதையை வந்து சொல்ல அந்த கதை இவருக்கும் விஜய்க்கும் பிடிச்சிருச்சு, ஏஎம் ரத்தத்துக்கு பிடிச்சிருச்சு. அதை தொடர்ந்து தான் அவர் பண்ணாரே தவிர அஜித்துக்கு இவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த கதையை வந்து விஜய்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட எஸ்.ஜே. சூர்யா சொன்னார். அதில் பாரதி ராஜாவும் ஒருத்தர். ஓகே. பாரதி ராஜா கதை கேட்டார். அவரால் வந்து உடனடியாக அந்த கதையை பற்றி முடிவெடுக்க முடியல. ஒரு டவுட் சார், பாரதி ராஜா சார் எது கதை கேட்டார்? குஷி அப்போ வந்து மனோஜ் வந்து ஓகே கதாநாயகன் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்காக கூட கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கதையில் என்ன முக்கியமான விஷயம்னா, எப்போவுமே வந்து ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி படம் ஆரம்பிக்கும், கடைசியில் சேருவாங்க. அப்படி கதை இருக்கும். குஷியில் பார்த்தா
முதல்ல இவர் கதாநாயகன், இவங்க 2 கதாநாயகி, இவங்க 2 பேரும் தான் காதலிச்சு கடைசியாக ஒன்றா சேர போகிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி சேர போகிறாங்களா இல்லையான்றது இல்லை கதை, அவங்க சேர போகிறாங்க. எஸ். எப்படி சேர போகிறாங்கன்றது தான் கதை அப்படின்னா ஸ்டார்ட்டே பண்ணிருப்பாங்க. ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி புத்தியை கையாண்டவர்னா டிஎன் பாலுவை சொல்லலாம். டிஎன் பாலு நல்லதுக்கு காலமில்லை அப்படின்னு ஜெய்சங்கர் வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துடைய டைட்டிலில் படத்துடைய கிளைமேக்ஸில் வரல ஃபைட்டு இல்லை, அந்த ஃபைட்டை தூக்கி போட்டார். படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட்டு டைட்டில் இருக்கும். என்னென்ன இருக்கட்டும் சார், தெரிஞ்சு ஜனங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஃபைட்டு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம், ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஆகிடும் அப்படின்னாரு. அதை ஒர்க் அவுட் ஆச்சு, அது நல்லது காலம் மிகப்பெரிய ஹிட். அது மாதிரி தான் இவரும் முதல்லையே அந்த விஷயத்தை சொல்லிட்டா இருந்ததுனால அது இவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இப்போ கதையுடைய என்ன கதை எங்கே முடிய போகுது அப்படின்னலாம். அது யாருக்குறைய ராமாயணம் மகாபாரதம் மாதிரி தான். ராமாயணத்தில் நடக்கும் போது மகாபாரதத்தில் நடக்கும் போது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தெரிஞ்சும் பார்க்குறாங்கல்ல. அது மாதிரி தெரிஞ்சாலும் பார்க்கட்டுமேன்றது தான் சூர்யாவுடைய ஆட்டிடியூடாக இருந்தது. அவரால் முடிவெடுக்க முடியாமல் மணிரத்னத்தையும் என்னையும் கதை கேட்க சொன்னார். குஷி கதையை நானும் மணிரத்னமும் பாரதி ஆஃபீஸில் ஒன்றா கேட்டோம். சூப்பர் சார். எங்களாலேயும் முடிவெடுக்க முடியலன்றது தான் உண்மை. இன்றைக்கி அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது. அன்றைக்கி என்னாலையும் அதை முடிவு பண்ண முடியல, என்னால் முடிவு பண்ண முடியலன்றது பெரிய விஷயம் இல்லை, மணிரத்னத்தாலேயே அதை முடிவு பண்ண முடியலன்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் தான் அந்த கதை விஜய் பண்ணார். விஜயனுடைய திரை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சது. அதில் ஃபர்ஸ்ட் நடிகை இருந்தது அஜித் தான். அவர் விலகி எஸ்ஜே சூர்யாவே நடிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? நடிகர்கள் மட்டும் நாம் ஒரு படத்தை நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி வருவாங்க. அதுக்கு உதாரணமாக நான் பல படங்களை பார்த்துருக்கேன். எஸ். அப்படி தாண்டி அஜித் வரலைன்னா சார், அவரோட படத்தில் நிறைய டபுள் மீனிங் வசனங்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அவரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பரபரப்பான நாயகன் தான் அப்படின்னு சொன்னோம். இந்த கல்வனின் காதலி படத்தும் போது கூட பார்த்தா அந்த போஸ்டர் இருக்குல்ல, அந்த போஸ்டர் நகர் பூராக்கும் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணுது. அந்த காலகட்டத்தில் மீண்டும் அஜித்தை வச்சு இயக்க வாய்ப்பு இருக்கா? அஜித்தை தொடர்ந்து சந்திக்கிறார் சூர்யா. அதை விட முக்கியமான விஷயம், பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.